நாடாளுமன்ற தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைப்போம் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை வலுக்கட்டாயமாக நடத்துவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தென் மாநிலங்களை பாதித்தால் தனது தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். 1950-60களில் பார்த்த திமுகவை மீண்டும் பார்க்க வேண்டி வரும் என்றும் எச்சரித்துள்ளார். திருப்பூர் பிரச்சாரத்திற்காக தனி விமானம் மூலம் கோவை சென்றடைந்த தவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவையிலிருந்து பிரச்சார வாகனத்தில் விஜய் திருப்பூருக்கு பயணிக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் JP நட்டா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். NDA கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருமுறை 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகையோடு தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டுக்கு தலா ஒரு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என்று பாஜக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. தைப்பூச திருநாள் மாநில அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை ஒழிக்க போதைப்பொருள் ஒழிப்புத்துறை உருவாக்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் பாஜக உறுதியளித்துள்ளது. பெண்கள் தொழில் தொடங்க 50 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. ஸ்கூட்டர் வாங்க பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. PM கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு மாநில அரசு சார்பில் கூடுதலாக 3,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. வேலூர் மாவட்டம் KV குப்பத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தேநீர் கடையில் டீ குடித்து ஆதரவு திரட்டிய முதல்வருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாலை 3 மணிக்கு ஆண்டிப்பட்டியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான VCKவின் தேர்தல் அறிக்கையை திருமாவளவன் வெளியிட்டார். இருமொழி கொள்கை, மது ஒழிப்பு, மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளிட்ட 12 உறுதிமொழிகள் VCK தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சீமான் வாக்கு சேகரிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாளை பிரதமரின் ரோட் ஷோ நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மோப்பநாய், வெடிகுண்டு கண்டறியும் கருவிகளுடன் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,220 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,13,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் வீட்டில் 122 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கைவரிசை காட்டிய கும்பலை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் மற்றும் ஒரு விசைப்படகை சிறைபிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நாளை மறுநாள் விவாதிக்கப்பட உள்ள நிலையில் நாட்டில் உள்ள பெண்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். மக்கள் தொகையில் பாதியாக உள்ள பெண்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வோம் என்று பிரதமர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பராபவ வருட தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே கூட்டம் அலைமோதுவதால் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்துள்ளனர். கடலில் நீராடி சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் பிரதமர் மோடி தமிழ் புத்தாண்டை கொண்டாடினார். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து பிரதமர் சிறப்பு பூஜை செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவன ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதால் பதற்றமான சூழல் நீடிக்கிறது. நொய்டாவில் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியுள்ள சூழலில் மத்திய அரசு மற்றும் பிரதமர் மோடியின் பொருளாதார கொள்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்துவிட்டு வளர்ச்சி என்று கூறுவது யாரை ஏமாற்ற என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சீனாவின் ஷென்ஷென் நகரில் உள்ள தனியார் நிறுவன வாகன நிறுத்தும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பல 100 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்த நிலையில் பழைய வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. ஈரானை ஒருபோதும் அணு ஆயுதத்தை தயாரிக்க விட மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நிபந்தனைகளை மீறினால் ஈரான் கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் போர் குறித்த கருத்து மோதல் தொடர்பாக போப் லியோவிடம் தான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். முதல் அமெரிக்க போப் என்ற பெருமைக்குரிய லியோ குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையில் மிகவும் பலவீனமானவர் என்றும் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹார்மூஸ் நீரிணையில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள நடவடிக்கை உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மிரட்டல் பேச்சுகளை கைவிட்டு ஈரானுடன் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. கிழக்கு பசிபிக் கடலில் படகு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தலை தடுக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியா தங்கள் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் அதிநவீன போர்க்கப்பலிலிருந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது. ஏவுகணை சோதனையை அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்ட புகைப்படங்கள் வெளியாகியிருக்கிறது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் கொல்கத்தா அணியை CSK எதிர்கொள்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.